தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லவிதா தர்மசீலன். யாழில் இடம்பெற்ற இந்திய சுதந்திர தின நிகழ்வு. செம்மணியில் இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது நீதியின் ஓலம் 2 போராட்டம். இந்தோனேசிய கடற்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 2 பலி, மேலும் 1 காயம். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி ஆரம்பம். உள்நாட்டு செய்திகள். இந்தியாவின் 80வது சுதந்திர தின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரகத்தில் காலை 9 மணி அளவில் இந்திய தேசிய கொடியை துணை தூதர் சாய் முரளி ஏற்றி வைக்க சுதந்திர தின நிகழ்வு ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவரின் வாழ்த்து செய்தியை துணை தூதர் சாய் முரளி வாசித்தார். இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதரக அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இடம்பெற்று வரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலம் 2 போராட்டம் செம்மணி சந்தியில் இரவு பகலாக இடம்பெற்று வருகிறது. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரும் இந்த போராட்டம் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை தொடர்ச்சியாக இடம்பெற உள்ளது. இந்த நிலையில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். கிழக்கு இந்தோனேசிய கடற்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 2 உயிரிழந்துள்ளதோடு மேலும் 1 காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை ஏற்பட்டுள்ளதுடன் 7.7 ரிக்டர் அளவில் அது பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அதிர்வுகளும் பதிவாகியுள்ளன. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தை அடுத்து இந்தோனேசியாவின் பல கடலோர பகுதிகளில் 1 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு செய்திகள். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டி இன்று காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாகியுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்துள்ளது. முதலாவது நாள் ஆட்டத்தின் ஆரம்ப அமர்வில் இந்திய அணி 10 ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி 39 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதன்படி இந்திய அணி தற்போது சிறப்பான ஆரம்பத்தை பெற்றுள்ளதுடன் இலங்கை அணி முதல் விக்கெட்டை வீழ்த்தும் எதிர்பார்ப்பில் களத்தடுப்பில் ஈடுபட்டு வருகிறது. போட்டி தொடர்ந்தும் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றது. இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.